கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் ஒருமித்து தேவனை துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினாருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பினார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்முடைய ஆண்டவர் அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிற ஒரு தேவன். இந்த 17வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இது தாவீதுடைய ஒரு விண்ணப்ப ஜெபம். 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையெல்லாம் இப்படித்தான் இருக்குது என்று ஆண்டவருக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் எனக்கு இது செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை சொல்லுகிற ஒரு விண்ணப்ப ஒரு சங்கீதத்தை பார்க்கிறோம். அதன் நடுவில் 7வது வசனத்திற்கு வரும் பொழுது தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு அதற்குரிய பதிலை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்போம். உதாரணமாக, படிக்கிற பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்டில் அந்த மார்க்கை பார்க்க விரும்புவார்கள். வேலைக்கு விண்ணப்பிக்கிறவர்கள், ஆண்டவரே வேலை தாரும், எனக்கு இறங்குன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வேலைக்குரிய காரியத்தை கால் லெட்டர் வருதா, அந்த கால் லெட்டரில் பார்க்க விரும்புவார்கள். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லை அதெல்லாம் நான் பார்க்க விரும்பலை, இந்த பதில் வருவதற்கு காரணமாக இருந்ததல்லவா, அதை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த பதில் வர காரணமாக இருந்தது எதுனா, தேவனுடைய அதிசயமான கிருபை. அந்த கிருபையை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அது சொல்றார், அந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்கிறார், உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். இந்த 2வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமான கிருபையை விளங்க பண்ண சித்தமுள்ளவராய் தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அந்த அதிசயமான கிருபை கொண்டு வருகிறதான பதிலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, வெறும் வார்த்தையை கேட்டுவிட்டல்ல, அந்த கிருபையை அனுபவிக்கவும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 2வது மாதத்தில் உதவி செய்ய தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் விளங்க பண்ணுகிறதான 3 காரியங்கள் உண்டு. அதில் 2 காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, ஆண்டவர் எதை விளங்க பண்ணுகிறார் என்று சொன்னால், அவருடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். பல காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையில் பேசினேன். இந்த மாதிரி எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை, ஆகவே நான் கடந்து போகிறேன். 2வதாக, ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆகாய் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகாய் 1:8. நீங்கள் மலை உச்சியின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழிலே அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்லி இருப்பது, ஆங்கிலத்தில்
அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் glorify. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆலயத்தை, எந்த ஆலயத்தை என்னுடைய மகிமையினாலே நான் நிரப்புகிறேனோ அந்த ஆலயத்தினாலே நான் மகிமைப்படுவேன். எந்த கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாரோ அந்த கர்த்தருடைய பிள்ளையினாலே ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. தேவன் அந்த கிருபையை இந்த மாதத்தில் நமக்கு தருவாராக. மூன்றாவது ஆண்டவர் விளங்க பண்ணுகிறது, வாசிங்க 17ஆம் சங்கீதம் 7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை. மூன்றாவது, அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். முதலாவது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இரண்டாவது தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். மூன்றாவது அவருடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவார். தாவீது ராஜா ஜெபிக்கிறான். மீண்டுமாக ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஜெபத்தினுடைய பதிலை நான் பார்ப்பதை விட அந்த பதிலை கொண்டு வருகிறதான அதிசயமான கிருபையை நான் பார்க்க வேண்டும், அதை நீர் விளங்க பண்ணுவீராக. தாவீது ஆசை பாருங்க, நீர் கொடுக்கிற பதிலை நான் பார்ப்பதை விட என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விண்ணப்பத்திற்கு, என்னுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருகிறதே அந்த தேவனுடைய அதிசயமான கிருபையை நான் பார்க்க விரும்புகிறேன். வேதத்தில் சில எண்களுக்கு அர்த்தம் உண்டு. 7 என்று சொன்னால் அது பூரணத்தை குறிக்கிறது. நீங்கள் 5 என்று சொன்னால் அது கிருபையை குறிக்கிறது. 5 என்ற எண் வேதாகமத்தில் கிருபையை அது குறிக்கிறதா இருக்கிறது. அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதிசயமான தம்முடைய கிருபையை ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையானது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு கண்ணீரோடு கூட நீங்கள் ஏங்கி மூழ்கி போனதான ஒரு நிலைமையாக இருந்தாலும், அந்த நிலைமையை நினைத்து ஒருவேளை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்து வருவதாக இருந்தாலும் தேவன் அதிசயமான கிருபையை அந்த சூழ்நிலையில நிச்சயமா இந்த 2வது மாதத்தில் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்க கண்ணீர், உங்க பிரச்சனை எனக்கு என்ன தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பிரச்சனை அறிந்தவர் ஒருவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். நீங்கள் ஏக்கத்தோடு, பிரச்சனையோடு, பாரத்தோடு, தாங்க முடியாத சூழ்நிலையில் ஜெபத்திருக்கிறீர்களே, அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் தம்முடைய அதிசயமான கிருபையை இந்த 2வது மாதத்தில் விளங்க பண்ணதான் அவர் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி விளங்க பண்ணுவார்? இந்த அதிசயமான கிருபையை தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 5 விதங்களிலே ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். அதைத்தான் இந்த மாலை வேளையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில 5 விதங்களிலே கிருபையை விளங்க பண்ணுகிறார். ஆனால் ஒரு காரியம் அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன ஆண்டவர் செய்ய மாட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் கிருபையை விளங்க பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு செய்ய மாட்டார். தானாக அமைதியாக கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். கவனித்து பார்க்கும்போது இது இயல்பாக நடந்திருக்க வழியே இல்லை என்பதை உங்களை பார்க்கிறவங்களை கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆண்டவர் பாட்டில் தானாக செய்து கொண்டிருப்பார். நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது இது இவருடைய வாழ்க்கையில், அல்லது நாமே நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இது நடப்பதற்கு வழியே இல்லை, இது கிருபையால் நடந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய கண்களையும் கர்த்தர் கண்டுகொள்ள செய்வார். அல்லேலூயா. அவர் செய்வார். செய்யும்போது எவ்வளவு நம்மகிட்ட திறமை இருந்தாலும் நடக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் செய்வார். ஆனால் அதுக்காக நம்மகிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும் நடக்காது. கிருபையினால் மட்டுமே நடக்கும். அல்லேலூயா. பணத்தினால நடக்காது, வசதியினால நடக்காது, எல்லாம் இருக்கிறது நடக்காது. கிருபை கிடைச்சா மட்டும்தான் நடக்கும்.
ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த கிருபையினால நீங்க எதிர்பார்த்த காரியத்தை நடப்பித்து உங்களை மகிழ செய்கிற ஒரு கர்த்தர் இந்த ஆராதனையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க போன எல்லாரும் கேட்கலாமா? கை உயர்த்தி. ஆண்டவர், இந்த 2வது மாதத்தில் முதல் வாரத்தில் கேட்குறேன், உம்முடைய அதிசயமான கிருபையை எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணும். என்னுடைய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டால் சொல்லுவீங்க, என் சூழ்நிலை ரொம்ப நடக்க முடியலை, என்னுடைய சூழ்நிலை என்னால் தாங்க முடியலை, என்னுடைய சூழ்நிலையை கடந்து போக முடியவில்லை என்று சொல்லி. கடந்து போக முடியலைன்னு மாத்திரம் இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வழியே இல்லாதது போல, எல்லாம் அடைக்கப்பட்டது போல எனக்கு என்ன பண்ணுகிறது இருக்கிறதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒன்றை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபை அந்த சூழ்நிலையின் நடுவிலே உங்களை நடத்தி அந்த அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் தகுதி எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரை பார்த்தாவே நம்ம சொல்லிடுவோம், இவங்க குடும்ப தகுதி என்ன, இவங்க சூழ்நிலை, இவங்களால் என்ன செய்ய முடியும். அந்த தகுதியை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த குடும்பத்தால் என்ன செய்ய முடியும், இந்த தனிநபர்னால் என்ன செய்ய முடியும். ஆனால் அவங்க நினச்சிருப்பாங்க, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கிருபை இதை செய்யும்னு சொல்லி ஆண்டவர் காண்பிப்பார். நீ அந்த குடும்பத்தை தகுதி இல்லைன்னு நினைக்கிற, அந்த தனிநபரை பார்த்து இவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற, ஆனால் என்னுடைய கிருபை அவங்க மூலமாக நான் வெளிப்பட பண்ணுவேன். தகுதியே இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் மாபெரும் காரியத்தை செய்ய அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் கிருபையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உண்மையில் நம்மகிட்ட ரெசோர்ஸ் எதுவுமே கிடையாது. காரியத்தை நடப்பிப்பதற்கு எந்த ஒரு காரியமும் நம்மகிட்ட இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் இவங்க ஒன்றும் இல்லை, எம்டி தான். ஆனால் என் கிருபை இவங்களை உயர்த்தி காண்பிக்கும், என் கிருபை இவங்களோடு கூட இந்த காரியங்களை நடப்பிக்கும் என்பதை சுற்றி இருக்கவங்களை கர்த்தர் பார்க்க செய்வார். அல்லேலூயா. நல்ல இந்த கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். எப்படி விளங்க பண்ணுவார்? தாவீது வாழ்க்கையில் 5 விதங்களை விளங்க பண்ணினார். அதை கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 25வது வசனம். ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, தேவனுடைய பெட்டியை திரும்ப நகரத்திற்கு கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதை அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு, நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார், என்னை திரும்ப வர பண்ணுவார். முதலாவது தாவீதுடைய வாழ்க்கையில கிருபையை கிடைக்க பண்ணுகிறார். கிருபையை கிடைக்க பண்ணுகிறார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், அப்சலோமாலே விரட்டப்பட்ட போது ஆசாரியனாகிய சாதோக் ராஜாவிடத்தில் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும், உம்மோடு கூட நான் வரட்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், இல்லை, தேவனுடைய பெட்டியை திரும்ப பட்டணத்திற்கு கொண்டு போ, கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால். அப்போ தேவன் எப்படி கிருபையை விளங்க பண்ணுகிறார்? முதலாவது அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை கிடைக்கும்படிக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் பாருங்க, நமக்கு இது விளங்கவே விளங்காது. அந்த கிருபை கிடைத்து விட்டால்
எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிற ஒரு வித்தியாசம் உங்க வாழ்க்கையில ஏற்பட செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருச்சுன்னா மறைவா இல்ல, எல்லாருடைய கண்களுக்கும் அது தெரிகிற விதத்தில் ஆண்டவர் விளங்க பண்ணுவார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபையை விளங்க பண்ண முதலாவது கிருபையை கிடைக்க செய்கிறார். இது எங்க எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு கிருபை அல்ல. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு கிருபை இருக்கு. ஆனா இந்த கிருபை கர்த்தருடைய பார்வையிலே யார் உத்தமனாய், கர்த்தருடைய பார்வையிலே யார் நீதிமானாய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிருபை கிடைக்கிறது. நோவா கர்த்தருடைய பார்வையில நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடியினாலே கிருபை கிடைத்தது. எல்லாருக்கும் கிடைக்கிற கிருபை இருக்கு, நிர்மூலமாகாமல் காக்கும் கிருபை. ஆனால் தேவன் விளங்க பண்ணுகிற கிருபை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து அவர் விரும்புகிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் கர்த்தர் கிருபையை கிடைக்க செய்வார், கிருபையை விளங்க செய்வார். கிருபை கிடைத்த நோவாவுக்கு பார்ப்பதற்கு என்ன நடந்தது? எல்லாரும் அழிந்தார்கள், அவன் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 19:19. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை, தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணுகிறீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். நல்ல கவனிங்க, லோத்துவுக்கு கர்த்தருடைய கண்களிலே எல்லாம் சோதோமிலே அழிகிறது. கண்களை, அதாவது அவனுடைய கண் காண அவனையும் அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார். கர்த்தரிடம் கேட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் இந்த வாய்ப்பை தாரும் என்று சொல்லி கேட்கிறார். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், மோசே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மாலை வேளையில் நம்முடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்து சொல்லுவாராக, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கிருபையை விளங்க செய்ய ஆண்டவர் அதிசயமான கிருபையை விளங்க பண்ண முதலாவது ஆண்டவர் கிருபையை கிடைக்க செய்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் இந்த 2வது மாதத்தில் எங்களுக்கு ஒரு கிருபை கிடைப்பதாக, உம்முடைய அதிசயமான கிருபை எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு இந்த மாலை வேளையில் உம்முடைய கண்களில் எங்களுக்கு ஒரு கிருபை கிடைப்பதாக. 100கணக்கான பெண்கள் சூசான் அரண்மனைக்கு வந்தார்கள், கன்னிமாடத்திற்கு வந்தார்கள். ஆனால் எஸ்தருக்கோ ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்தது. கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. உங்களை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். ஒருவேளை நம்மகிட்ட தகுதியே இல்லாமல் இருக்கலாம், திறமையே இல்லாமல் இருக்கலாம், ஞானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, 100கணக்கான பெண்கள் வந்தாலும் எஸ்தருக்கோ ராஜாவின் கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்படி கிருபை கிடைத்த போது எல்லாரும் பார்க்கும்போது புரிந்து கொள்ளுவார்கள், மறுக்க முடியாத அளவில் தம்முடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஏன் தெரியுமா?
வாழ்க்கையில் நடந்ததான மாற்றத்தை பார்த்து யாராலும் அதை மறுக்கவே முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, இதை இவர்கள் சேவிக்கிற ஆண்டவரே இவர்களுக்காக ஏற்படுத்தினார், அந்த ஆண்டவரே இவர்களுக்காக செய்தார். திருப்பமில்லாத மாற்றமாய் மாற உதவி செய்கிறவர் நம்முடைய தேவன். கைவத்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை, அந்த கிருபை எனக்கு கிடைப்பதாக. எல்லாருடைய எங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க நடுவில் கர்த்தருடைய கண்களில் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு கிருபை கிடைப்பதாக. அது கிடைப்பதற்குரிய தகுதியையும் என்னிடம் இருக்க என்னையும் ஆயத்தப்படுத்துவீராக. தகுதி இல்லாமல் கிடைக்கிற ஒரு கிருபை உண்டு. ஆனால் இந்த கிருபை தகுதியை வைத்து தான் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தகுதியும் என்னிடத்தில் இருக்க தேவன் அந்த கிருபையை எனக்கு தருவீராக. ரெண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையில் 32ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கருக்கு அதிக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டாவது, கிருபையை சூழ்ந்து கொள்ள செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது, அவருடைய கிருபையை, அவருடைய கண்களிலே ஆண்டவர் கிருபையை கிடைக்க பண்ணுகிறார். ரெண்டாவது, கிருபையை சூழ்ந்து கொள்ள செய்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையை எப்படி விளங்க பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ முதலில் கிருபை கிடைக்க பண்ணுகிறார். ரெண்டாவது, கிருபை 366 நாளும் நம்மை சூழ்ந்திருக்க கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய 365 நாளோ 366 நாளோ எத்தனை நாள் இருந்தாலும் உம்முடைய கிருபை என்னை சுற்றி இருக்க, என்னை சூழ்ந்திருக்க கர்த்தர் செய்வீராக. 22ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்களேன். சங்கீதம் 22:1-2. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும், எனக்கு உதவி செய்யாமலும், கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. நல்ல கவனிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலயே அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள். என்ன சூழ்நிலையை தாவீது சொல்றாரு பாருங்க. என் வாழ்க்கையை சுற்றி என்ன இருக்குன்னா, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சுற்றி நிற்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள், அவனை அழிப்பதற்கும் அவனை பயப்படுத்துவதற்கும் பலத்த எருதுகள் போன்ற சூழ்நிலைகள் இருந்தது. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். சொல்றாரு பாருங்க, என்ன ஒரு நிலைமை. நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பொல்லாதவர்களுடைய கூட்டம் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. 109ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 109:3. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறார்கள். நல்ல கவனிங்க, சொல்றாரு தாவீது, என்னுடைய வாழ்க்கையை சுற்றி என்ன இருக்குது தெரியுமா ஆண்டவரே? பகை உண்டாக்குற வார்த்தைகளையே பேசிட்டு இருக்கான். பகை உண்டாக்குற வார்த்தைகளையே பேசி கொண்டிருக்கிறான். எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு சந்தோஷமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பேப்பரை பார்த்தாலும் சரி, டிவியை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல செய்தி வரும்னா நல்ல செய்தி வரவே இல்லை. நல்ல செய்தி வரவே இல்லை. எங்கே பார்த்தாலும் துர்செய்தி, என்னை சுற்றி வேதனை தருகிற, என்னை ஆண்டவரே மிகவும் என்னை குறுகி போக பண்ணுகிற வார்த்தைகள் தான்
என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18 3 4 வசனங்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை. தாவீது சொல்றாரு பாருங்க, என்னென்ன சூழ்நிலை பாருங்க அவருடைய வாழ்க்கையில. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. இவனுடைய வாழ்க்கையில நன்மையான ஒன்றும் சூழ்ந்திருக்கவில்லை. வேதனை மிகுந்த கண்ணீரை வருவிக்கிற இந்த காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனை, பாடு, கண்ணீரை வருவிக்கிறதான சூழ்நிலைகள். அப்படி இருக்கும்போது தாவீது சொல்றாரு, இந்த நெருக்கமான சூழ்நிலை அவை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ள நான் செய்வேன். அல்லேலூயா. இது எல்லாம் சூழ்ந்திருப்பது மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வாழ்க்கையில், இந்த குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு வேதனை உங்களை சுற்றி இருக்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திடீர் என்று சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் பார்க்க வைப்பார். அந்த எருது இல்லை, பாசான் தேசத்து எருது இல்லை, நாய்க்கூட்டங்கள் இல்லை, அந்த வீண் வார்த்தை இல்லை, அந்த பயமும் இல்லை. இப்போது கர்த்தருடைய கிருபை மட்டும் அந்த வாழ்வை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறவர்கள் சொல்லுவாங்க, தேவன் இவர்கள் வாழ்க்கையில் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஏன் சூழ்ந்திருக்க என்று சொல்ல வேண்டும்? நிரப்பினது என்று சொன்னால் என்ன? ஏன் சூழ்ந்திருக்க என்று சொல்ல வேண்டும்? 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 125 2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அர்த்தத்தை தாவீது சொல்லுகிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக இருக்கிறார்? எதிரி எருசலேமை தாக்காமல் காப்பதற்காக சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய், குடும்பங்களாய் இருக்கிற உங்களை சுற்றி கர்த்தர் எதற்காக இருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எதிரிகளிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுற்றி கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்ந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு 34ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தாவீது ஒரு சித்திரத்தை அப்படியே வைக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூட தேவன் தூதர்களை பாளையம் இறங்கி இருக்க செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை சுற்றிலும் எத்தனை பாளையங்களை போட்டிருந்தாலும் உங்களை சுற்றிலும் தேவன் தம்முடைய தூதர்களை பாளையமா இறங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5ஆம் சங்கீதம் 12ஆவது வசனத்தில் அந்த சூழ்ந்திருப்பது எதுக்கு தெரியுமா? உங்களை பாதுகாப்பதற்காக சூழ்ந்திரு. 5:12 வாசிங்க. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. ஆண்டவரே, நீதிமானா இருக்கிற உம்முடைய பிள்ளையை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் சூழ்ந்து கொள்ளுவீராக. கேடகம் தாக்குவதற்காக அல்ல, கேடகம் காப்பதற்காக. அல்லேலூயா. இந்த 2வது மாதத்தில் உங்களை காக்கிற கேடகமாக கர்த்தரே இருப்பார்.
அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற பாசான் தேசத்து பலத்த எருதுகள், நாய்கள், அழிப்பதற்கு என்று சொல்லி இருக்கிற மக்கள், வேதனை தருவதற்கு என்று இருக்கிற சத்துரு, இவை ஒன்றும் அவருடைய பிள்ளையாகிய என்னையும் உங்களையும் தொடாதபடி பாதுகாப்பதற்காக, எந்த நிலையிலோ உள்ளே வராமல் பாதுகாப்பதற்காக கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்வை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. எப்படி அவரை இன்னும் தன்னால வாழ முடியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவன் சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி தெரியுமா அந்த கிருபையை விளங்க பண்ணும்போது ஆண்டவர் புரிய வைப்பாரு. என்ன பண்ணாலும் இவங்களை மேற்கொள்ள முடியல, என்ன பண்ணாலும் இவங்களை தோற்கடிக்க முடியல, என்ன சூழ்ச்சி பண்ணாலும் இவங்களை இது பண்ணலான்னு நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியலையே. சுற்றி இருப்பது என்ன தெரியுமா? மனிதருக்கு தெரியாது, கர்த்தருடைய பிள்ளையே உங்களை சுற்றி இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை உங்களை மேற்கொள்ளாமல் சத்துருவே ஆச்சரியப்படுகிற விதத்தில் கிருபை உங்களை நடத்தும். அல்லேலூயா. அதை இந்த 2வது மாதத்தில் அந்த கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. நமக்கு நெருக்கம் கொடுக்க கொடுக்க அவங்க நினைப்பாங்க, எவ்வளவு நெருக்கம் கொடுக்குறேன் ஆனால் இவங்க முன்னேறிட்டே இருக்காங்களே, எவ்வளவு பாடுகளை கொடுத்து பிரச்சனைகளை கொண்டு வந்து இவங்களை தாழ்வுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாலும் இவங்க முன்னேறி உயர்ந்து கொண்டே போகிறார்களே, ஒன்றிலையும் இவங்க மாற்றுறதில்லையே, எல்லாத்துலேயும் தப்புறாங்களே என்று ஆச்சரியப்பட காரணத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் வைப்பார். என்ன தெரியுமா? என் பிள்ளையை சுற்றி என் கிருபையை நான் சூழ்ந்திருக்க செய்கிறேன். 3வது தாவீதுடைய வாழ்க்கையில் 119 சங்கீதம் 88வது வசனம். சங்கீதம் 119:88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். 3வது கிருபை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறான், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தருடைய பிள்ளை என்றால் பிரச்சனை வராது என்று சொல்லி அர்த்தம் அல்ல, சோர்வு வராது என்று சொல்லி அர்த்தம் அல்ல, கவலையே வராது என்று சொல்லியும் அர்த்தம் அல்ல. எல்லாத்தை விட பல மடங்கு கர்த்தருடைய பிள்ளைக்கு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரை விட பல மடங்கு பிரச்சனை, பல மடங்கு சோர்வு, பல மடங்கு எல்லாமே வரும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் அதைரியமும் சேர்ந்து வரும். பிரச்சனையோடு கூட அதைரியமும் நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்து வரும். ஆனால் நல்ல கவனிங்க, கிருபை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். கிருபை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். சத்துரு என்ன செய்வானா, இந்த பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணி நமக்கு மனசோர்வை கொடுத்து, மன உளைச்சலை கொடுத்து, அதைரியத்தை கொடுத்து நம்மளை விலக பண்ண வைப்பான். நல்ல கவனிங்க, கப்பலின் அடித்தட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் கர்த்தரிடத்தில் ஒரு கிருபை உண்டு. அல்லேலூயா. நீ எவ்வளவு கப்பலுடைய எவ்வளவு அடித்தளத்திற்கு நீ போனாலும் மேல் தட்டிற்கு உன்னை மறுபடியும் கொண்டு வந்து உன்னை உயிர்ப்பித்து நிறுத்த ஒரு கிருபையை உனக்காக இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். 119 சங்கீதம் 84 87 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. உம்முடைய அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், உம்முடைய அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர், உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள், உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும், அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு. இந்த பகுதியில் வாசித்தா தாவீது மிகவும் அங்கலாய்க்கிறான். நான் எப்படியாவது விழணும்னு குழி வெட்டி பார்க்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் நம்மளை விழ வைக்கணும்,
தள்ளணும்னு சொல்லி நமக்கே தெரியாமல் குழி வெட்டுகிற ஆட்கள் எல்லாம் உண்டு. இங்கே தாவீது அந்த அங்கலாய்ப்பில் சொல்ல, என்னை எப்படியாவது விழ வைக்கணும்னு சொல்லி குழி வெட்டுகிறார்கள், எனக்கு விரோதமாக செய்கிறாங்க. இவை எல்லாம் என் வாழ்க்கையில் வந்த போதும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் விடலை. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, வேதனை வந்துச்சு, சோர்வு வந்துச்சு, குழி வெட்டினாங்க, தள்ள பார்த்தாங்க, எல்லாம் இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நான் விடலை. உம்முடைய கட்டளைகளை விட்டு நான் விலகவே இல்லை. கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இந்த 2வது மாதத்தில் என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் உம்முடைய கட்டளைகளை மாத்திரம் விட்டு நான் விலக மாட்டேன். கர்த்தர் பார்த்தார், எவ்வளவு பிரச்சனை வந்தோம், என் வசனத்தை என் பிள்ளை விடாமல் இருக்கிறானே, நான் அவனுக்கு ஒன்றை செய்வேன். என்ன செய்வேன்? என் கிருபையை விளங்க பண்ணுவேன். அப்பொழுது அவன் எவ்வளவு பாதாளம் போனாலும் அங்கிருந்து கிருபை உயிர்ப்பித்து, அந்த கிருபையினுடைய வல்லமை அவனை உயிர்ப்பித்து மேலே கொண்டு வரும். அல்லேலூயா. என்ன கவலை உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்தாலும், என்ன பிரச்சனையால் நீங்கள் மன உளைச்சலோடு இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்திருந்தாலும், உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு கிருபையை தருகிற கர்த்தர் இந்த நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுவேன். 4வது 89ஆம் சங்கீதம் 14வது வசனம். நீதியும் நியாயமும் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கிருபை நடத்தும். வேகமாக சொல்லிட்டு பாருங்க, டைம் ஆயிடுச்சு. தாவீது வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார்? தாவீதே, கிருபை உனக்கு முன்பாக நடக்கும், கிருபை உனக்கு முன்னாக போகும். ஏன் அதை ஆண்டவர் சொல்லுகிறார்? முன்னாலே போவதற்கு உனக்கு வழி இல்லை, பாதையும் உனக்கு தெரியவில்லை, ஸ்தம்பித்து நின்று விட்டான். அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. விளங்க பண்ண என்ன செய்தார்? தம்முடைய கிருபையை முன்னாலே போக வைக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு பாதை தெரியலை, நடக்க முடியலை, உம்முடைய கிருபையை கொஞ்சம் முன்னால் அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா முன்னால் அனுப்புகிறாரு? கிருபை முன்னால் போய் உனக்கு வேண்டியதை ஆயத்தம் செய்யும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கிருபை எனக்கு முன்னால் போனால் எனக்கு வேண்டிய பாதை, எனக்கு வேண்டிய பதில், எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கிருபை முன்னாலே போய் ஆயத்தம் செய்கிறது. இது அனுபவம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 2வது மாதத்தில் அனுபவித்து பார்க்க ஒரு கிருபையை உனக்கு நான் தருகிறேன். வாயில் பேசிட்டு போகல, காதில் கேட்டுட்டு போகல, உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்க நீர் அனுபவித்து ருசித்து சொல்ல ஒரு கிருபையை உனக்கு நான் விளங்க பண்ணுவேன். கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை நீர் விளங்க பண்ணுவீராக அப்படின்னு அவர் கேட்குறார். தாவீது ஏன் கேட்குறார்? பாதை தெரியலை, பாதை புரியலை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒன்றுமே தெரியலை. அந்த மாலை வேளை அப்படி தான் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு பாதை தெரியலை, என்ன செய்கிறதுன்னு தெரியல, சூழ்நிலை எப்படி தாண்டி போகிறது எனக்கு ஒன்றுமே தெரியலை ஆண்டவரே. ஆனால் ஒன்று சொல்லுவார், என்னுடைய கிருபையை உனக்கு முன்பாக அனுப்பி உன்னை நான் நடக்க செய்வேன். நமக்கே புரியாது எப்படி கர்த்தர் பாதையை திறந்தார், எப்படி வழி உண்டானது, நமக்கே தெரியாது. கர்த்தர் வீழ்ந்து போகாமல் நம்மை தடுத்தது அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆபத்தில் அகப்பட்டு இருப்போம், காத்தது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் கிருபை நமக்கு முன்பாக போனதினாலே கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்தார். கிருபை அதை செய்து நம்மை வழி நடத்தும். ஆண்டவரே, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை, என்னை நடத்துகிற ஒரு கிருபை. கடைசியா 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எது வரைக்கும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்கிற நன்மையும் கிருபையும். கிருபையை தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னொரு விதத்தில் ஆண்டவர் விளங்க பண்ணினார். கிருபை
பின்னாலே ஃபாலோ பண்ணி வருகிறது. முன்னாலேயும் கிருபை போகுது, பின்னாலேயும் கிருபை ஃபாலோ பண்ணி வருகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அர்த்தம் என்ன? நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன், ரிசல்ட் வருமா வராத போகுமா போகாதா என்று சொல்லி நான் கவலைப்பட தேவையே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன், ரிசல்ட் வருமா வராதா அல்லது வராமலே போயிடாதா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் சொன்னதை தேவன் விரும்புவதை போல நீங்களும் நானும் செய்திருந்தால் ரிசல்ட் கிருபையினாலே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம் நாம் நடந்து அவர் சொன்னதை மாத்திரம் செய்துவிட்டு இங்கே வருவதற்கு வழியே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய மனது சொன்னாலும் உள்ளத்திலே கர்த்தர் சொல்லுவார், இல்லை இருபை இல்லைப்பா, இல்லை இல்லை சகோதரியே, கிருபை உனக்காக நடவடிக்கையை எடுக்கும். ஆமென். கீழ்ப்படிதலை கிருபை கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபை கீழ்ப்படிதலை கொண்டு வரும். இந்த மாதத்தில் இதுவரை கண்டிராத பலன்கள், பிரயாசத்தின் பலன்களை கர்த்தர் இந்த மாதத்தில் பார்க்க செய்வாராக. எவ்வளோ நாள் பிரயாசப்பட்டிருப்பீங்க, பலனே வந்திருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, முன்னாலேயும் கிருபை அனுப்புகிறேன், பின்னாடியும் கிருபை அனுப்புகிறேன். நீ பட்ட பிரயாசத்தின் பலனை இந்த மாதத்தில் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான இடத்துல பிரச்சனையில் இருப்பாங்க. நீங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பீங்க, இந்த இயேசுவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்கள், அவர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லியிருப்பாங்க. கேட்ட பாடே இருந்திருக்காது. எவ்வளோ நாளாக சொல்லியும் ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அந்த ஆள் நிச்சயமாய் ஒரு நாள் உங்களுக்கு முன்பு இயேசுவை ஆராதிக்க இந்த கிருபை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இரண்டு நாள் இல்லைப்பா. தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை நான் அனுபவிக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை? இந்த மாதம் மட்டும் இல்லைப்பா, என்னுடைய ஜீவனுள்ள நாள் மட்டும் இந்த கிருபையை அனுபவிக்க, வாழ்நாள் முழுவதும் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க ஆண்டவரே கிருபையை நீர் விளங்க பண்ணுவீராக, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. இந்த மூணையும் ஆண்டவர் விளங்க பண்ணணும்னா ரெண்டு காரியம் நாம் செய்யணும். வேகமாக சொல்கிறேன். எபிரேயர் 10:29 வேகமாக வாசிங்க. எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு, எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நல்ல கவனிங்க. தேவ ஆவியானவருக்கு ஒரு பெயர் கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவி. கிருபை இந்த மாதம் ஆண்டவர் விளங்க பண்ண வேண்டுமானால் அவர் ஆலோசனையாய் சொல்கிற முதல் நிபந்தனை, கிருபையை, அதாவது இந்த கிருபையின் ஆவியை ஒரு நாளும் நிந்திக்காதிருப்பாயாக. ஆவியானவரை குறைத்து பேசுவதல்ல, ஆவியானுடைய முக்கியமான வேலைகளிலே ஒன்று நம்மை உணர்த்துகிற ஆவியானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானுடைய வேலைகளில் முக்கியமான ஒன்று நம்மை உணர்த்துகிறவர், தவறுகளை சுட்டி காண்பிப்பவர். பிழை இருந்தால் கோடிட்டு காட்டுவார், பிழை இருந்தால் கோடிட்டு காட்டுவார். அப்படி காட்டும் பொழுது தட்டி விட்டு போயிடாதப்பா. உன்னை உணர்த்தும் போது, கோடிட்டு காட்டும் போது, சுட்டி காட்டும் போது அதை தட்டி விட்டு போயிடாத. அர்ப்பணித்து என்னை மன்னி ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் இது வராமல் காத்து கொள்ள கிருபை தாரும் என்று மனம் பொருந்தி வருவீர்களானால் இந்த 3 கிருபையும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். ரெண்டாவது காரியம் 1 கொரிந்தியர் 15:10. 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்.
நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு தேவன் அருளின கிருபையை நான் வீணடிக்க மாட்டேன். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற அந்த கிருபையை நான் செலவழிக்க மாட்டேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன். ஆண்டவர் எதற்காக நமக்கு கிருபையை கொடுத்தாரோ அவருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துவேன். ஆண்டவரே, பெற்ற கிருபையை விருதாவாக வீணாக நான் பயன்படுத்த மாட்டேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். தேவன் தம்முடைய அதிசயமான கிருபையை தாவீதுடைய வாழ்க்கையில் 5 விதங்களில் விளங்க பண்ணின தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த மாலை வேளையிலே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையும் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். தாவீதை போல நாமளும் அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஜெபத்தின் நடுவில் தாவீது ஒன்றை சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நாமும் கேட்போம், ஆண்டவரே, என் வாழ்க்கை எல்லாம் சுற்றிலும் பாசான், தாவீது வாழ்க்கையில் இருந்தது போல பாசான் தேசத்து எருதுகள், நாய்கள், ஆண்டவரே, என்ன வீணாக சண்டைக்கு கொண்டு போகிற வார்த்தைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. இது நடுவில் உங்கள் கிருபையை விளங்க பண்ணும். உங்கள் கிருபையை விளங்க பண்ணும். ஆண்டவர் சொல்கிறார், அப்பா, என் வல்லமையை நான் விளங்க பண்ணுகிறேன், என் மகிமையை நான் விளங்க பண்ணுகிறேன், என் கிருபையும் நான் விளங்க பண்ண ரெடிப்பா. 2 காரியத்தை நீ செய். இந்த கிருபையின் ஆவியானவரை ஒரு நாள் நீ நிந்திச்சிடாத. அவர் கூட உன்னை உணர்த்தும் போது, உன்னை சுட்டி காண்பிக்கும் போது, உன்னுடைய வாழ்க்கையில் பிழை இருந்தால் கோடிட்டு காண்பிக்கும் பொழுது தட்டி விட்டு போயிடாதே. உடனே அர்ப்பணித்து மன்னியும். இனி என் வாழ்க்கையில் வராமல் காத்துக்கொள்ள ஒரு கிருபை தாரும் என்று சொல்லி மனம் பொருந்தி வருவாயானால் என் கிருபையை விளங்க பண்ணுவேன். 2வது பவுல் சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை ஒரு நாள் நான் வீணடிக்க மாட்டேன், விருதாவாய் பயன்படுத்த மாட்டேன், அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவேன். நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்பது, உனக்கு நான் கிருபையை தரேன்ப்பா, அதிசயமான கிருபையை தரேன், ஆனால் கிருபையை வீணடிச்சிடாத. உன் சுய நோக்கத்துக்காக, உன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக கிருபையை பயன்படுத்த நீ முயற்சிக்காதே. அதன் மூலம் தேவ நாமம் எப்படி மகிமைப்படும் என்று யோசித்து அவருடைய நோக்கத்திற்காக நீ பெற்ற கிருபையை பயன்படுத்துவாயானால் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்துவார், விளங்க பண்ணுவார், மகிமையை விளங்க பண்ணுவார். அவருடைய அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். சொன்னவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாக இந்த மாதத்தில் அவருடைய அதிசயமான கிருபையை கர்த்தரே விளங்க பண்ணுவார். பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிற உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை 3 விதங்களிலே விளங்க பண்ணுகிறீர். உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர், உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறீர், உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறீர். இந்த மாலை வேளையிலும் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் 5 விதங்களிலே உம்முடைய கிருபையை விளங்க பண்ணினீர். எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 5 காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய 2 கண்டிஷனையும் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். அந்த 2 கண்டிஷனுக்கு இன்றைக்கி நாங்கள் உடன்பட்டு மனம் பொருந்தி நாங்கள் வருகிறோம். உம்முடைய அதிசயமான கிருபையை நீர் விளங்க பண்ணும். வந்த ஒரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.